இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைங்க. எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை மாதிரியே இல்லை. காலையில் எப்பவும் போல் நேரமே எழுந்து 7 மணி ஆமாம் 7 மணிக்குள்ளேயே சமையல் வேலையே ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. எப்பவும் அவ்வளோ சீக்கிரம்லாம் செய்ய மாட்டோம், கொஞ்சம் லேட்டாக தான் செய்வோம். இன்றைக்கி எதுனாலன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வேளாங்கண்ணி போகிறேன்னாரு. அவங்க அங்கே கிளம்பி போனாங்க. நாங்கள் ரேஷன் கடை வரைக்கும் போய் கைரேகை பதிவு பண்ண வேண்டிய வேலை இருந்துச்சுன்ட்டு அங்கே கிளம்பணுன்ட்டு எல்லாம் அறக்க பறக்க எப்படியும் ஸ்கூல் டயத்தில் எப்படி வேலை ஓடும் அந்த மாதிரி வேலை ஓடி கிளம்புனோங்க. சாப்பிட்டுட்டு அவரும் முன்னாடி போயிட்டாங்க. ரேஷன் கடை 10 மணிக்கு தானே திறப்பாங்க. நாங்கள் மெதுவாக தான் கிளம்புனோம். நாங்கள் வீட்டிலருந்தே ஒரு 10:30க்கு தான் கிளம்புனோம். இங்கேருந்து நாங்கள் போய் பார்த்தா ரேஷன் கடை பூட்டி இருந்துச்சு. என்னடா அது அப்படின்ட்டு வந்துட்டோம். நாங்கள் என்ன பிளானிங்கில் போனோம்னா, சரி ஸ்கூலில் நடுவில் லீவெலாம் போட வேண்டாம், ஞாயிற்றுக்கிழமைனா போனால் ஒரு வேலையை முடிச்சுட்டு வந்துடலான்ட்டு. கடை இருக்காதுன்னு தெரிஞ்சிருந்தால் நாங்கள் சர்ச்சுக்காவது போயிருந்துருப்போம். சரி ரைட்டு, எல்லாம் நன்மைக்குன்னு நினச்சிட்டு கிளம்பி போனதுக்கு கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டிய வேலை இருந்துச்சு. பிள்ளைங்களுக்கு ஸ்டேஷ்னரி ஐட்டம் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. ஃபேன்சி ஐட்டம் கொஞ்சம் பாப்பா வேணும்னு சொல்லியிருந்தா போய் அதை 2த்தையும் வாங்கிட்டு வந்தோம். எனக்கு சுடிதாருக்கு ஷால் ஒன்று எடுக்க வேண்டியது இருந்துச்சு. இந்த வேலையை முடிச்சுட்டு வந்துட்டோம். வந்து பார்த்தா இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை மாதிரி இல்லைன்னு சொன்னேன்ல. இன்னொரு ரீசன் என்ன தெரியுமா? எங்கள் வீட்டுக்கார் வீட்டில் இருந்தாருன்னா பேச சிரிக்க விளையாட ஒரு சின்ன சண்டை போடன்ட்டு அந்த நாள் நல்லா போகும். அவங்க வேறு இல்லையா, நாங்கள் மட்டும்தானா, அது ஏதோ ஏனோ தானோன்னு தான் போச்சு. போயிட்டு வந்ததுலேயே முக்கால்வாசி ஃப்யூஸ் போன மாதிரி ஆகிட்டோமா. அதோடு உட்காந்து அத்தனை திங்கக்கிழமைக்கான வேலையை பார்க்க ஆரம்பிப்போன்ட்டு நோட் புக் எடுத்து வைக்கிறது, கைடு செக் பண்ணி எல்லாம் ஒவ்வொன்றா பண்ணிவிட்டு உட்காந்துட்ருக்க. அப்புறம் யூனிஃபார்ம் அயன் பண்ண, ஷூ ஷாக்ஸ் எல்லாம் எடுத்து வைக்க, ஷூவை க்ளீன் பண்ணி வைக்கன்ட்டு அப்படியே ஓடிடுச்சுங்க. சண்டே மாதிரியே இல்லை, ஏதோ வேலை செஞ்சிட்டே இருந்த மாதிரி தான் இருந்தது. ஆனால் என்ன வேலை செஞ்சோன்றதை எங்களுக்கே தெரியல. வேலையெல்லாம் ரொம்ப ஸ்லோவாக தான் ஆச்சு. மதியத்துக்கு மேலே, காலையிலலாம் ஃபாஸ்ட்டாக ஆகிட்டு இருந்தது. எங்கள் ஞாயிற்றுக்கிழமை இந்த வாரம் இப்படி தான் போச்சு. உங்களுக்கு சண்டே எப்படி போச்சுன்னு எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லைங்க, எங்கள் பாப்பா வேற விளையாடவாமான்ட்டு இன்னும் சொப்பு ஜாமான் வச்சுட்டு சுற்றுறாங்க. இதோ எனக்கு இந்த வீடியோ எடுக்கிறப்ப எத்தனை தடவை க்ராஸ் பண்ணியிருப்பான்னு பார்த்தீங்களா? விளையாட்டு ஜாமான் வச்சு மிஷின் மேலே அடுக்கி வச்சு விளையாடிட்டுருக்காங்க. உங்கள் பாப்பாலாம் எப்படின்னு சொல்லுங்கள். நைட்டு ஒன்றும் பெருசாக அது பண்ணலைங்க. மாவு இருந்துச்சு, மட்டன் குழம்பு இருந்துச்சு, தேங்காய் சட்னி அரைச்சி நைட்டு வேலையை